ஒரு சேனல் ஈஸியாக எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கு, அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இதில் போனது ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க்கு. இதை கிளிக் பண்ணதும் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் காட்டும். ஸோ அதில் ரெட் மார்க்கில் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, வியூ டவுன்லோட் என்குமரன்ஸ் சர்டிஃபிகேட், இது ஈஸி வில்லங்கச் சான்றிதழ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஈஸி அப்படின்னு தான் இருக்கும். பட் நம்ம வியூ பண்ணும்போது நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது அதை இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கணும். லைக் சர்வே நம்பரு, பிளாட் நம்பரு, வார்ட் பிளாக்கு இதாக இருக்கணும். இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் நம்பரு, இல்லைனா ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஏதாவது மூலப்பத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே சர்வே வைஸில் போகலாம். ஸோ சர்வே வைஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ், ரெவன்யூ வில்லேஜ் 2 இருக்கும். நீங்கள் அந்த இது ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ்லேயே போங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜில் போனால் தான் நீங்கள் எதிர்பார்க்குறது டக்குனு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் போங்க. ஸோ அதில் போன ஜோன் வந்து என்ன ஜோனுன்ற செக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் உங்களோட என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதை கொடுங்க. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஈஸி வந்து எந்த ஸ்டார்ட் டேட் உங்களுக்கு எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. இங்கே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரேண்டமாக ஒரு டேட் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த டேட் வேணும் அப்படின்றத பார்த்து கொடுங்க. ஈஸி என் டேட் எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த டேட் எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சர்வே டீட்டெயில்ஸ் கேட்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் நம்ம அதான மேலே கொடுத்தோம். ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் கேட்குது. ஸோ அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கோங்க. சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. சர்வே நம்பர் மட்டும் தான் இங்கே மேண்டட்ரி, சப்டிவிஷன் மேண்டட்ரி கிடையாது. தெரிஞ்சிச்சுன்னா கொடுங்க, இல்லைனா வேண்டாம். ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்துட்டு இல்லை எனக்கு 2-3 வேணும், அதே டீட்டில் 2-3 வேணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி அகைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜோ அதில் போயிட்டு அகைன் சர்வே நம்பர் எதுவும் சப்டிவிஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுங்க. எல்லாத்தையுமே ஆட் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கும், செக்யூரிட்டிஸ் கேப்சா கோடு. ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சர்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கேப்சா எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகும். அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு சர்ச்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். டேட்டா அவைலபிலிட்டி பீரியட் இன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த வில்லேஜ் போட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் பிடிஎஃப் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் போகும். இதே உங்களுக்கு இல்லை நீங்கள் கேட்குற டேட்லேயே நீங்கள் கேட்குற சர்வே நம்பர் இல்லை அப்படின்னா நாட் அவைலபிள்னு வந்துடும். நம்மளுக்கு அவைலபிலிட்டினே வந்துருச்சு. ஸோ அக்னாலஜ்மெண்ட் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிடுச்சு, பிடிஎஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேன்ற ஆப்ஷனை கொடுக்காம கிளிக் ஹியர்னு இருக்குல்ல அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஈஸி இப்படி தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நாட் அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் கம்ப்யூட்டரில் ஏற்றலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவைலபிலிட்டி பார்த்து உங்களுக்கு எந்த வருஷம் வரைக்கும் ஈஸி வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஈஸி நீங்களே வீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.